வானம் ஏன் எப்பவுமே நீல நிறத்துல காணப்படுது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஒரு சயின்டிபிக் ரீசன் தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறீங்க. ஸோ வானம் பொதுவா அந்த மேகம் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளையாகவும், நீல நிறமாகவும் தான் நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். ஆனா காலை, மாலை இந்த மாதிரி டயத்துல ஒரு ஆரஞ்சு ஷாவோ, இல்ல ரெட் ஷாவோ, எல்லோயிஷாவோ நம்மளுக்கு வந்து தெரியும். இதற்கான காரணம் என்ன? பொதுவா இந்த சூரிய ஒளி என்ன ஒரு கலர்ல இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? அது வந்து ஒரு வெள்ளை நிறமா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா அந்த சூரிய ஒளியில இருந்து தான் ரெயின்போ அப்படின்றது வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த ரெயின்போல எத்தனை கலர்ஸ் இருக்கு? 7 கலர்ஸ் இருக்கு. அப்போ சூரிய ஒளி நம்மளுக்கு வெள்ளை நிறமாக தெரிந்தாலும் அதுக்குள்ள 7 நிறங்கள் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அந்த 7 நிறங்கள் வந்து சூரிய ஒளியிலிருந்து பூமிக்கு கடத்தப்படும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நமக்கு வானம் ப்ளூ கலர்ல தெரிகிறது. ஸோ இந்த 7 நிறங்கள் ஆஃப் ரெயின்போ என்ன? ரெட், ஆரஞ்ச், எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் வயலட் இல்லையா? இதுல இண்டிகோ அண்ட் ப்ளூ இருக்குது இல்லையா? இந்த 2 நிறங்களுடைய வேவ்ஸ் மட்டும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. இததான் அலை நீளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ளூ அண்ட் இண்டிகோ ரொம்ப கம்மியான அலை நீளங்களும், சிவப்பும் ஆரஞ்சும் ரொம்ப அதிகமான அலை நீளங்கள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சூரிய ஒளி வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் பொழுது காற்றையும் சிறிய நைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதாவது அது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாமா? அப்பதான் ரேலி சிதறல் அப்படின்ற ஒரு செயல்முறை வந்து நடக்குது. இந்த டைம் என்ன ஆகுது? குறுகிய அலை அதிகமா சிதறடிக்கப்படுது, which is blue and indigo. அதனால தான் நம்மளுக்கு வானம் ப்ளூ கலர்ல தெரியுது. ஆனா காலை மற்றும் மாலை ஏன் ரெட்டிஷா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த சூரியனுடைய அந்த ஒளி வந்து வளிமண்டலத்தை கிராஸ் பண்ணும் பொழுது அது உதிக்கும் போதும் மறையும் போதும் மட்டும் என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி சிதறடிக்கப்பட்ட ஒளிகள் எல்லாமே வந்துட்டு இருக்குது, அந்த ப்ளூ கலர்ல இருக்கு. ஆனா உதிக்கும் போதும் மறையும் போது மட்டும் அந்த ஆரஞ்சு மற்றும் சிகப்பு நிறம் வந்துட்டு ரொம்ப நீண்ட அலைய கொண்டதுனால அது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி சிதறடிக்கப்பட்டது தான் நீலம், அது வந்து வளிமண்டலத்துல வந்து இருக்கு. ஆனா உதிக்கும் போதும் மறையும் போதும் இன்னும் அதனுடைய ஒளி பயணிக்கும் பொழுது நல்லா ஹையா இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சும் ரெட்டும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலியமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரியலைன்னா உங்களுடைய டவுட்ஸ்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். யாரெல்லாம் டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வானம் வந்து ப்ளூ கலர்ல தெரியுது, சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரெட் கலர்லயோ ஆரஞ்சு கலர்லயோ தெரியுது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.